பிரியமானவர்களே, சகோதரத்துவத்தில் மிகவும் நியாயந்தீர்க்க வேண்டிய ஒரு காரியம் பொறாமை. இஸ்ரேல் சவுல் ராஜாங்கத்தினுடைய நாட்களில் ஒரு மனுஷன் யாராவது தாவீதை குறித்து பொறாமை பண்ணும் அப்படின்னா பொறாமைப்பட வேண்டிய ஒரே ஆள் யாருன்னு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். பளிச்சுன்னு சொல்லுங்க. கரெக்ட். யாரு? ஜோனத்தான் தான். 100% ஒருத்தன் பொறாமை அடையணும் அப்படின்னு நினைச்சா யார் தான் அடையணும்? ஜோனத்தான் தான் அடையணும். ஆனா ஜோனத்தான் அடையல. ஏன் அப்படின்னா அவன் தான் அடுத்த வாரிசு. அவன் தான் யுத்த வீரன், அடுத்த வாரிசு. அப்படி யாருமே நினைச்சே பார்க்கல. இப்படி ஒருத்தன் துள்ளி குதிப்பான், தாவீதுங்கிற ஒரு பையன் வந்து இப்படி வருவான் அப்படின்னு யார் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். ஜோனத்தான் திடீர்னு பார்த்தா ஒருத்தன் ஹீரோ ஆயிட்டான். தாவீத கோலியாத்தை வீழ்த்தினா அவன் ஹீரோ ஆயிட்டான். திடீர்னு பார்த்தா அவனுக்கு 10,000 மார்க் கொடுக்குறாங்க. அவனுக்கு குறித்து ஒரே புகழ்ச்சி. அப்படிங்கிறப்ப காய்மகாரப்பட வேண்டியவன் யார் என்றால் யாரு? ஜோனத்தான். அவன் ஏன் காய்மகாரப்படல? அவன் ஏன் பொறாமை அடையல? ஏன் யோனத்தானுக்கு தன்னுடைய அந்த தாவீது மேல ஏன் பொறாமை வரல அப்படின்னா, அருமையானவர்களே, இது நீங்க சொன்னதை நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சு தியானிங்க. எவன ஒரு மனுஷன் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை அந்தரங்கத்தில் இச்சிக்கிறானோ, உள்ளான ஸ்பிரிட்ல, வெளியில எல்லாம் பாவலா காமிக்க ஷோ எல்லாம் கிடையாது, இன்னர் பீயிங்ல, இன்னர் ஸ்பிரிட்ல கிறிஸ்துவனுடைய மகிமையை மாத்திரமே தேடுகிற ஒரு மனுஷன், அவன் மேல யாருக்கு மேல பொறாமையே வராது. வரது சான்ஸே கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த ஜோனத்தான் இஸ்ரவேலுடைய தேவனுடைய நாமத்தை டெய்லி ஒருத்தன் வந்து நிந்திச்சுட்டு போறான். டெய்லி வர்றான் நிந்திக்கிறான். வெக்கி தலை குனிஞ்சு போறான். அப்பனும் மகனும் தலை குனிஞ்சு போறான். டெய்லி நிக்கிறதுக்கு தில் இல்ல, கட்ஸ் இல்ல, ஃபைட் பண்ண தெரியல, வக்கு இல்ல, வழி இல்ல, தலை குனிஞ்சு போறான். தானே தன் தேவனாகிய கர்த்தரையும் தூஷிக்கான். அவனுடைய ஹார்ட்டுக்குள்ள எவ்வளவு தகிச்சுக்கிட்டு இருந்த இடத்துல ஒருத்தன் வந்துட்டான். அடிச்சு வீழ்த்து தள்ளின உடனே அவன் ஹார்ட்டுக்குள்ள என்ன ஆயிடுச்சுப்பா அப்படின்னா, பிரைஸ் தி லார்ட், தேவரீர் இஸ்ரவேலுக்கு இருந்ததான அந்த நிந்தை, இஸ்ரவேல் தேவனுடைய நாமத்து மேல, அந்த தேவனுடைய நாமத்து மேல அந்த நிந்தித்த அந்த துர்க்கீர்த்தி நீங்க நினைச்சா, பிரைஸ் தி லார்ட். அதுக்கு காரணமா இருந்த ஒரு மனுஷன் தான். இவன் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவன். இவன் தேவனுடைய நாமத்தை நிந்தித்த அவனை கோலியாத்தை வீழ்த்தினான். இவன் தேவனுடைய ஆவி பெற்ற மனுஷன். இவனுக்கு பின்னால தேவனுடைய ஆவி இருக்கு. இவன் தேவனை சிநேகிக்கிற மனுஷன். தேவனுடைய நாமம் துக்கீத்து நீங்கிடுச்சு, நிந்த நீங்கிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். எங்க இந்த ஆரிஜின் எங்க தெரியுதா போறதுங்களா? ஆரிஜின் எங்க? ஜோனத்தானுக்கு ஆரிஜின் எங்க அப்படின்னா, தேவன் பேர்ல உள்ளதான தாகம், தேவன் பேர்ல உள்ளதான நாமத்தினுடைய மகிமை. அது ஒருத்தன் நீக்கனான்னு சொன்ன உடனே அவன் மேல உள்ள ஹை ரிகார்ட், அவனுக்கு மேல உள்ளதான அபிஷேகம், அவனை தேவன் சப்போர்ட் பண்ணுது, அவனை தேவன் பேக்கப் பண்ணப்ப, நீதான் ஆளணும், நான் கீழே போயிடும், நீதான் அடுத்த ராஜா, நீதான், நான் உன்னோட உடன்படிக்கை பண்ணுவேன். பாருங்க, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய மகிமை வாய்சாலக்கு வேண்டாம், வாய்ப்பேச்சு வேண்டாம், வாய்ப்பேச்சு வேண்டாம். வாய்ப்பேச்சு தேவனுடைய ராஜ்யம் பேச்சுல அல்ல, தேவனுடைய ராஜ்யம் பேச்சுல அல்ல, ஸ்பிரிட்ல இருக்கு. அந்த ரங்கத்துல ஒரு மனுஷன் தேவனுடைய நாமத்தை மகிமையை விரும்பின மனுஷன் ஜோனத்தான். எவ்வளவு நாள் துக்கித்தான் தெரியல, எவ்வளவு நாள் தேவனுடைய நாமத்தை நிந்தித்த கோலியாத்தை குறித்தான் அவன் துக்கப்பட்டான்னு தெரியல. தேவனுடைய நாமம் நிந்த நீங்கிடுச்சுன்னு சொன்ன உடனே தேவனை அவன் சிநேகித்தபடினால் அவ்வளவுதான், அவன் அப்படி கீழே போயிட்டான். பாருங்க, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஜோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்தபடினான்
இதுக்கு பின்னாலதான் இன்னொரு ஆவி இருக்கு. தாவீதை தன் ஆத்துமாவை போல் சிநேகித்ததை பார்க்கலாம் அவன் மேல தன்னுடைய ஆத்துமாவை விட மேலாக யாரை தேவன் சிநேகிச்சார்? தேவனுடைய நாமத்தை சிநேகித்தபடினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். 4ஆம் வசனத்தில் பிரியமானவர்களே, மெய்யான உடன்படிக்கை இதுதான். நான் நிறைய அப்பம் விற்கிறோம்ல, பேக்கிங் பிரெட் எவ்ரி மந்த் நாம் பிரெட் பேக் பண்றோம். இங்க ஒரு உடன்படிக்கை இருக்கு பாருங்க, சகோதர சிநேகத்தினுடைய உடன்படிக்கை. தன்னுடைய சால்வையை கழட்டி கொடுத்துட்டான், வஸ்திரத்தை, ராஜ வஸ்திரத்தை கழட்டி கொடுத்துட்டான். இந்த பட்டயமும் எந்த வில்லும் இனிமே உனக்கு தீங்கு செய்யாது. தன்னுடைய பட்டயத்தையும் தன் வில்லையும் தாவீது கொடுத்துட்டான். என்ன நீ நம்பலாம், என்கிட்ட இருக்கிறதான அந்த வில், என்கிட்ட இருக்கிறதான அந்த பட்டயம், என்னுடைய அம்பும் என்னுடைய வில்லும் என்னுடைய பட்டயமும் உன்னை ஒரு கால் இனிமே தீங்கு செய்யாது. இந்த நீ வச்சுக்க உடன்படிக்கை. பிரியமானவர்களே, வச்சிட்டோமா? அப்பம் விற்கிறோமே சகோதரர்கள், அப்பம் விற்கிறோமே, வச்சிட்டோமா? கொடுத்துட்டோமா? மெய்யான உடன்படிக்கை. பின்னால அவன் தான் சீஷன். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு சீஷனை பாருங்க, 3ஆம் வசனத்துல 19ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். அவன் டாடிட்ட பேசுறான். 4ஆம் வசனத்துல ஜோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோட தாவீதுக்காக நலமாய் பேசி, டாடிட்ட ஜோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோட தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியானுக்கு தாவீதுக்கு விரோதமாய், டாடி தாவீதுக்கு விரோதமா பாவம் செய்யாதீங்க டாடி. அவன் உங்களுக்கு என்ன செஞ்சான் டாடி கேட்கிறான் பாரு. அவன் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை. இப்படி மடக்கி பேசுறோம் சகோதரத்துவத்துல, இப்படி நான் மடக்கி பேசுறோம். ஒரு அவருக்கு விரோதமா பேசாதீங்க பிரதர், அவருக்கு விரோதமா பேசாதீங்க. அவர் உங்களை குறித்து தீங்கு பேசலையே டாடி. என்ன டாடி பேசிட்டு இருக்கீங்க? அவன் உங்களுக்கு விரோதமா ஒண்ணுமே பேசல, நீங்க அவனுக்கு விரோதமா காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அவன் செய்கைகள் உனக்கு மெத்த உபயோகமா இருந்துச்சு. 4ஆம் வசனத்தினுடைய லாஸ்ட் பார்ட், அவனுடைய செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமா இருக்க. எவ்வளவு உபயோகம்! அவன் இன்னைக்கு இருந்ததுனாலதான் இன்னைக்கு நம்மளோட காரியங்கள் ஆயிருக்கு. அப்படி நாம் பேசுறோம், நலமானதை பேசுறோமா இல்ல நான் உள்வாங்கிட்டு இருக்கோமா? பேச 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 ஒருத்தர் பேச 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 பேச, டாடி பேசாதீங்க டாடி, நீங்க பேசாதீங்க, விரோதமா பேசாதீங்க, நலமா பேசுறது. ஒருத்தன் விரோதமா பேசினாங்கன்னா மடக்கி நலமா பேசுறது. பாவம் செய்யாதீங்க. அவனுடைய செய்கள் மெத்த உபயோகம். ஏன் உபயோகத்தை மறந்துட்டீங்க? ஏன் உபயோகத்தை மறந்துட்டீங்க? ஏன் நன்மையை மறந்துட்டீங்க? ஏன் நன்றி கெட்டு போயிட்டீங்க? ஏன் நன்றி கெட்டு போயிட்டீங்க டாடி? அதான் உடன்படிக்கை. அவன் தேவனுடைய மகிமையை தேர்ந்த மனுஷன். நோ ஜெலசி, நோ envy. பின்னால வாசிக்கிறவங்க 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டினுடைய சீஷன் பாருங்க. சீஷத்துவத்தை குறித்து புதிய ஏற்பாட்டுல பேசிட்டு இருக்கிறோம்ல, பழைய ஏற்பாட்டுல ஒரு சீஷத்துவத்தை பாருங்க 34ஆம் வசனத்துல. அதாவது அவன் கொஞ்சம் அவனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டான். 32ஆம் வசனத்துல ஜோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதித்திரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும்? அவன் என்ன செஞ்சான்? உடனே சவுலுக்கும் வந்துருச்சு. ஈட்டி எடுத்து அவன் மேல குத்த போயிட்டான். 34ஆம் வசனம், கோபதாபமாய் பந்தி விட்டு எழுந்திருந்து போய் அவன் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மன நோவாயிருந்தது.
Praise the Lord. Old Testament man. ஜோனத்தானை உட்கார வச்சு, இல்ல சேர்ல உட்கார வச்சு, புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடியதான நம்மளுடைய சகோதரர்கள், துக்கீர்த்தியா பேசுகிறவர்கள், நலமாய் பேச அறியாதவர்கள், பட்டயத்தை எடுக்கிறவர்கள், வில்லை எடுக்கிறவர்கள், அவனை உட்கார வச்சு கீழே பாதப்படியில உட்காந்து டீச் மீ அப்படின்னு கேட்கணும். டீச் மீ. உடன்படிக்கை என்ன? பிரியமானவர்களே, சகோதரத்துவம் அப்படின்னு பேச்செல்லாம் இருந்துட வேண்டாம். நம்முடைய செய்கைகள் இருக்கட்டும். உண்மை உள்ளவர்களா இருப்போம். சகோதரத்துவத்தை நாம் மேன்மையாய் நாம் எண்ணுவோம். ஆவில் நாம் எளிமை உள்ளவர்களாய் இருக்கிற பட்சத்தில் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா, தாவீது வரணும்னு விரும்பினா பாருங்க, நான் கீழே போய்க்கிறேன், நான் டிக்ரீஸ் இன்க்ரீஸ், நான் கீழே போட்டும் நீ மேல போடும், நான் சிறுகணும் நீ மேல போடும், உனக்கு அடுத்தபடியா நான் இருக்கிறேன், நீ ஆளுகை செய், நீ தான் இருக்க வேண்டியவன், தேவனால் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். So that's a spirit. அது தாவீதின் இடத்துல எப்படி நாம் பார்த்தோமோ அதே போல அந்த ஸ்பிரிட் நாம் யார்கிட்ட பார்க்கிறோம் அப்படின்னா ஜோனத்தான்ட்டி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் ஆவில் எளிமை உள்ள ஒரு மனுஷர்கள். இது போல என்ன செய்ய முடியாது அப்படின்னா, யாரு குறித்தும் தீதான் பேச முடியாது, பொறாமை அடைய முடியாது, பொறாமை கொள்ள முடியாது. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு இந்த காரியம் எங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. மிரியாமை குறித்து கடந்த நாட்களில் என்னுடைய ஸ்தல சபையில நான் பேசினது உண்டு. ஏதோ ஒரு ஃபீமேல் கேரக்டர் அப்படின்னு நாம் எடுத்துட வேண்டாம். அதாவது அவளை குறித்து, மிரியாமை குறித்து நான் மிரியாமனுடைய ஸ்பிரிட்டை போல உள்ளவர்களை நினைச்சு சமயத்துல வருத்தப்படுறது உண்டு. நல்ல அவளுக்கு இருந்த தாளந்துகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மேல போயிடுச்சு பாருங்க. அவளை குறித்து வேதம் சொல்லுது. 1-2 காரியங்களை மட்டும் நான் சொல்றேன். அதாவது நம்பர் 1, மோசஸ்க்கு அக்கா. அது எங்க போயிடுச்சு? நான் அக்கா அப்படிங்கிறது எங்க போயிடுச்சு அப்படின்னா எல்டர் சிஸ்டர் அப்படின்னு மேல உச்சிக்கு போயிடுச்சு. 1. 2வது, தண்ணியில இருந்து அவதான் ஜலத்துல இருந்து காப்பாத்தினா, அது மேல போயிடுச்சு. நீ எவ்வளவு பெரியதான லீடரா இருந்தா என்ன, நான் தானே உனக்கு அக்கா, எனக்கு பின்னால பிறந்தவன் தான்டா நீனு. அந்த ஸ்பிரிட். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்ன, தண்ணியில போனவன நான் தான் உனக்கு பார்த்து என்ன செஞ்சேன், உனக்கு உயிரை காப்பாத்தினது நான் தான்டா. அது மேல ஏறிடுச்சு. 3வது, அவதான் கொயர் லீடர், அவதான் வொர்ஷிப் லீடர், கொயர் லீடர். அவதான் நல்லா அந்த கிண்ணறை எடுத்து வாசிச்சா அப்படின்னா எல்லா ஸ்திரீகளுக்கும் அவதான் பின்னால நின்றுட்டு, அவதான் கொயர் லீடரே. அவதான் நல்ல தம்பூர் எடுத்து வாசிக்கிறதுன்னா நல்ல கொயர் லீடர். அவதான். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், ப்ராஃபிட்டஸ், தீர்க்கதரிசின்னு வாசிக்கிறோம். தீர்க்கதரிசி பாருங்க எவ்வளவு ஏறிட்டே போது பாருங்க. தீர்க்கதரிசி ஆனவள் நல்ல தம்பூர் எடுத்து வாசிச்சு கொயரல் லீட் பண்றவன். பின்னால வாசிக்கிற ஒரு இடத்துல மீகா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எப்படி ஆர்டர் வந்துருச்சு பாருங்க. எப்படி இருக்கு ஆர்டர்? மோசே, ஆரோன், மிரியாம். மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களை உங்களுக்கு முன்பாக அனுப்பினேன். ரேங்க் பாத்தீங்களா? எந்த ரேங்க்? அப்ப எவ்வளவு பெரிதான ஒரு லீடர்ஷிப்ல இருந்திருக்கா பாருங்க. மிரியாம் தீர்க்கதரிசி, கொயர் லீடர். பின்னால யாத்ரா 35ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஸ்திரீகள் அந்த உடன்படிக்கை கூடாரத்துல உள்ளதான அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் உண்டான எல்லா வேலைகளையும் செய்கிறதான ஸ்திரீகளுக்கு செய்கிற வேலைக்கெல்லாம் அவதான் தலைவி. இப்ப இவ்வளவு சேர்ந்து எங்க ஏறிடுச்சு அப்படின்னா மேல ஏறிடுச்சு. இப்ப என்னை ஏன் கன்சல்ட் பண்ணல? என்ன ஸ்பிரிட்? மீரியாம் இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மோசே, மீரியாம், ஆரோன் லிஸ்ட்ல நான் இல்லையா? நான் தீர்க்கதரிசி இல்லையா? நான் கொயர் லீடர் இல்லையா? நான் அக்கா இல்லையா? நான் மீக்கலையா? நான் அந்த கூடாரத்தில் உள்ள வேலைகள்லாம் பார்க்கலையா?
ஆனால் திஸ் மேன் இண்டிபெண்டா ஒரு காரியத்தை முடிவு பண்றிய, ஏன் என்கிட்ட கன்சல்ட் பண்ணல? யாருடைய ஸ்பிரிட்? மிரியாமனுடைய ஸ்பிரிட். பக்கத்திலே இன்னொரு மனுஷன் அதிருப்தியிலே உட்கார்ந்துட்டு இருக்காரு. யாரு? ஆரோன். அவரும் அதிருப்தியில உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ரெண்டு பேரும் ஒரு நாளைக்கு எப்படியா பேசி இருந்திருப்பாங்க, அப்படி ரகசியமா பேசி இருந்திருப்பாங்க. உனக்கு எப்படி படுது? வாட் யூ ஃபீல்? மோசேனுடைய காரியம் உனக்கு எப்படி ஃபீல் பண்ற? எனக்கும் அப்படித்தான் படுது. ஓகே, அப்படியே பேசி எல்லாம் ஒன்னாயி ஒரு கட்டத்துக்கு முடிச்சு பேசிக்கிட்டு, இப்ப மேட்டர் கிடைக்கணும். இப்ப ஏதாவது ஒரு மேட்டர் கிடைச்சா தொடங்கிடலாம். ஒரு மேட்டர் எடுத்தாங்க, கர்த்தர் கேட்டார், சிக்ஷிக்கப்பட்டார், பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டார். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் அந்த குஷ்டரோகத்துக்கு பிறகு என்ன, அந்த சிக்ஷைக்கு பிறகு என்ன அப்படின்னா, மிரியாமை பத்தி பேச்சே இல்லை. ஒரே இடத்துல வாசிக்கிறோம், அவள் மரித்தால் அடக்கம் பண்ணப்பட்டாள். மிரியாம், இதுக்கா உனக்கு தேவன் இவ்வளவு தாளந்து கொடுத்து உனக்கு இவ்வளவு வேஸ்ட் ஆகுறதுக்கா? உன்னை ஒரு பொருட்டன்று உண்டு எண்ணி எண்ணி ஆவியில எளிமையா இல்லாத பிடிக்க ஆவியில கரெக்டா ஆரம்பிச்சு மாம்சத்துல முடிச்சிட்டே. ஏன் இப்படி நஷ்டப்படணும்? ஏன் இப்படி இன்னைக்கு சபை இன்னைக்கு நஷ்டப்பட்டு இருக்கு? இன்னைக்கு ஆவியில ஆரம்பிச்சு மாம்சத்துல முடிச்சு இன்னைக்கு திருச்சபை இன்னைக்கு நஷ்டப்பட்டு இருக்கு. அநேக சகோதரர்களை சபை இழந்திருக்கிறது. நிறைய மினிஸ்ட்ரி, அவர்களால் செய்யப்பட வேண்டிய மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு மினிஸ்ட்ரி இழந்துட்டாங்க, ஆவியை இழந்துட்டாங்க, மினிஸ்ட்ரியை இழந்துட்டாங்க. துக்ககரமானது. தங்களை ஒரு பொருட்டென்று என்ன ஆவியில இந்த எளிமை இல்ல, ஆரம்பத்துல இந்த நிலைமை இல்ல. சம்திங் மேல ஏத்தி 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 தங்களை உச்சிக்கு போய் தங்களை கெடுத்து கொண்டதுதான் மிச்சம். அதுக்கப்புறம் என்ன வாசிச்சோம் அப்படின்னா, மரித்தால் அடக்கம் பண்ணப்பட்டார். ஓ காட். இவைகளெல்லாம் என்னுடைய இருதயத்தில் உள்ள அவர்களுக்காக இன்று என்னுடைய இருதயத்தில் உள்ள பாரமான வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அருமையானவர்களே, ஆவியிலே என்றென்றைக்கு நாம் எளிமையாய் சதா நம்முடைய முகத்தை புழுதியில வைத்து தேவனுடைய மகிமை மாத்திர தேடுகிறவர்களாய், தனக்கானதை தேடாதவர்களாய், பிறனுக்கானவர்களை தேடி மறைந்திருக்கிறவர்களாய், தேவனுக்கு மாத்திரம் எந்த சூழ்நிலையிலும் மகிமை குறைச்சல் கொண்டு வராதபடிக்கு, தேவன் நம்ம அழைத்த அழைப்பை இழந்துராதபடிக்கு, வரங்களை இழந்துராதபடிக்கு, ஊழியத்தை இழந்துராதபடிக்கு தேவனுக்கென்று நாம் மகிமையாய் நாம் கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. ஆமென்.